பாருங்கள், இந்த கூடை வந்து நான் முன்ன வந்து இந்த கூடை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த கூடை மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் வீடியோ. நிறைய பேர் இது பார்த்துருக்கீங்க, ரிட்டன் கிஃப்ட் கூட. இதுக்கு வந்து ஒரு மூடி போடலான்னு நான் போட்டேன். ஆகிற மாதிரி போடாமல் மேலே மட்டும் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இதுக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு தட்டு மாதிரி நீளமாக பின்னி இதை வந்து நான் சுற்றிட்டேன், வச்சு சுற்றிட்டேன். பாருங்கள், இது மூடி. இது வந்து நான் ஃபுல்லாக இப்படி மூடினா இப்படி உள்ளே போட்டு இது வரைக்கும் வர மாதிரி போடுவாங்க. நான் அப்படி போடாமல் இப்படி போட்டு இதுக்கு வந்து ஒரு நாட் போட்டு ஒரு இது போட்டுட்டேன் நான், ஒரு குமிழ் மாதிரி. இது பாருங்கள், இது நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பாருங்கள், இந்த இடத்துல மூடி மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து இப்படியே மூடினா இப்படி க்ளோஸாக இது வரைக்கும் போடுவாங்க. நான் அது வரைக்கும் போடாமல் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், இந்த இடத்துல 3 இடத்துலையும் நாட் போட்டு அப்படியே ஒயர் போட்டு சுற்றிட்டேன், இப்படி திறக்கிற மாதிரி. பாருங்கள், இது மாடல் வந்து நடுவில் இதை கூடையில் ரெட்டும் எல்லோவும் கொடுத்ததுனால இது வந்து ரெட்டு கிளாஸ் ஒயர் எல்லோவும் கொடுத்து இப்படி மூடி போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போட்டுறோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், சைடில் வந்து இந்த மாதிரி அந்த கூடை கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இது பாருங்கள், இப்படி சைடில் இப்படி கூறு மாதிரி அந்த டைப்லேயே போட்டு அதே அளவு போட்டுட்டேன். போட்டு இது பாருங்கள், இப்படி மூடி போட்டு இதுக்கு ஒரு சின்ன நாட்டு எல்லோ கலரில் போட்டு பாருங்கள், இப்படி போடுற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது அந்த கீழே பாட்டம் மட்டும் போட்டுக்கிட்டேன், அந்த அளவு வச்சு இது நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது சைடில் அந்த பாட்டம் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. அது அதே மாதிரி இந்த பக்கம் 8, 4 பக்கம் 8 அந்த அடி போட்டிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டேன். அடி போட்டதை விட ஒரு 2 பூ சேர்த்தி போட்டால் அந்த மூடி வந்து கொஞ்சம் பெருசாக வரணும். அதுக்காக பாருங்கள், இந்த அடி அளவு விட 2 பூ சேர்த்தி போட்டு சொருகிறதுக்கு சரியாக போயிடும். அதனால தாங்க பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸ்ட்ரா வந்தால் இந்த மூடி வந்து இது ஒரு மாடலாக இந்த பக்கமும் வந்துடுச்சு. பாருங்கள், இந்த சரி ப்ளைனாக இருக்குது, ஒரு மூடி போடலான்னு ட்ரை பண்ணேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு மூடி. ஏதோ போட்டு கூட நாங்கள் பீரோக்குள்ளே கூட பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளார ஹேண்டில் கூட போடலாம். ஆனால் இந்த மாதிரி புதுசாக போட்டால் நல்லா இருக்குன்னு போட்டேன். இது குமிழுக்கு பாருங்கள், நடுவில் வந்து ஒரு பிஸ்கட் முடிச்சு போட்டேன். இது வந்து அந்த இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஜாஸ்மின் நாட் போட்டால் தான் அந்த க்ரிப்பாக அந்த இது நிற்கும். அதுக்காக பாருங்கள், கீழெல்லாம் அந்த ஜாஸ்மின் நாட் போட்டேன். சுற்றி போட்டுட்டிங்கன்னா பாருங்கள், அந்த இடத்துல அந்த க்ரிப்புக்கு அந்த இது வந்து இந்த ஹேண்டில் வந்து அப்படியே மாட்டிட்டு அப்படியே கலண்டு வராமல் இருக்கும். எந்த கூட போட்டாலும் இந்த மாதிரி சாதா போட்டு சுற்றி மல்லி மொக்கு போட்டுருங்க. அப்போ தாங்க பாருங்கள், இப்படி போட்டால் இது அப்படியே நின்றுக்கும், கலண்டு வராமல். சாதா இருந்தால் அப்படியே வலிக்கி லூஸாக வந்துடும். இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஒயர் வச்சு 4 ஒயர் வச்சு பின்னிக்கணும். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு இந்த மூடி. இது இப்படி மாட்டி வச்சிட்டிங்கன்னா இதை உள்ளே போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ரெட்டு எல்லோ கொடுத்ததுனால மூடிக்கு அந்த ரெட்டு எல்லோ கொடுத்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கூட இந்த மூடி நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பெருசாக போட்டால் அது வந்து மூடுற மாதிரி இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் இப்படி வந்து நான் வந்து கரெக்டாக சுற்றி 3 ஒயர் எடுத்து பாருங்கள் நீட்டாக சுற்றிட்டேன். ஒயரும் ஜாஸ்தி செலவாகாது, கொஞ்சமாக மூடிக்கு இருந்தால் போதும். இதுக்கு 30 இன்ச்சு வெட்டி கிராஸ் போட்டுக்குங்க. 35, 40 மூடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. பாருங்கள், முன்ன இந்த கூடை மட்டும் போட்டிருந்தேன், அதே நிறைய பேர் நீங்களாம் பார்த்துருக்கீங்க ரிட்டன் கிஃப்ட் கூட. இப்போ இது மூடி போட்டு நான் போட்டிருக்கேன். ஆனால் இது நல்லா கெட்டியாக சொருவணும். நீட்டாக போட்டு இதை வந்து நல்லா கெட்டியாக சொருவி விடணும். அப்போ தான் இந்த மூடி வந்து ஸ்டிப்பாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக சொருவிருக்கேன், இல்லைன்னா லூஸாக இருக்கும், இந்த க்ரிப்பு வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அப்படியே இது நாட் போட்டு நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி மூடி போடணுன்னா அந்த கீழே பாட்டம் அளவே தான் 16னா 18 வச்சுக்கிங்க. 18 பூ அப்படியே கிராஸ் போட்டு சொருவி விட்டுடுங்க. சொருவிட்டு பின்னால் 3 ஒயர் வச்சோ 2 ஒயர் வச்சோ கூடைக்கு தகுந்த மாதிரி அதை சுற்றி சொருவி விட்டுட்டிங்கன்னா மூடி வந்து திறக்கிறதுக்கு மூடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி ஒரு குமிழாட்டம் போட்டுருங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.